Motorola H20 Pro நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகுது. அக்டோபர் 1 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் ஆல்ரெடி லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அக்டோபர் 1 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஆல்ரெடி குளோபலாக லான்ச் ஆன அதே டிவைஸ் தான் அவுட்லுக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படியே தான் கொண்டு வர போகிறாங்க இந்தியாவில். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியாவில் என்ன ப்ரைஸ்க்கு இது லான்ச் ஆகலாம், அதே சமயத்தில் இந்த டிவைஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் இவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இவங்க இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை Motorola H20 Pro பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சேனல், அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். Motorola H20 Pro அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய H சீரீஸே ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி H சீரீஸில் 2 டிவைஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட சக்ஸஸராக தான் Motorola H20 Pro இந்தியாவில் லான்ச் ஆகுது. சக்ஸஸர் அப்படின்னு சொன்னாலுமே வந்து இதுக்கு முன்னாடி H சீரீஸுடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட கர்வ்டு எட்ஜ் பேனல்ஸ் தான். எல்லாருமே அதுக்காக தான் அந்த டிவைஸை ப்ரிஃபர் பண்ணாங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப், ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருந்தது. பட் இந்த வாட்டி மோட்டரோலாவுடைய H20 Proவில் வந்து உங்களுக்கு கர்வ்டு எட்ஜ் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிஸ்ஸிங். அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே கேமரா மாடியூல் வந்து ஒரு சின்ன கேமரா பம்பில் ட்ரிபிள் கேமரா மாடியூல்ஸ் அலைன் பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. சென்டர் பஞ்சுவல் நாச்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட் அவுட்லுக் அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 inches OLED பேனலோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6.7 inches அப்படின்னு சொல்லும்போது ஒரு டால் அண்ட் வைட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163x76x8 mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டாலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வைடாகவும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இன் ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை ஏற்கனவே சாம்சங் இல்லைனா OnePlus, ரியல்மி கொஞ்சம் ஸ்லீக் டிவைஸ் யூஸராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஹெவியாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுற இன் ஹேண்ட் ஃபீலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்ல போனால் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே சின்ன கையை வச்சிருக்கிறவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது டால் அண்ட் வைட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் இது சப்ஜெக்டிவ் தான். ஏன்னா சில பேருக்கு வந்து பெரிய டிஸ்பிளே பிடிக்கும். பட் இது வந்து கொஞ்சம் பல்கி அண்ட் சின்ன கை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இன் ஹேண்ட் ஃபீலிங் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இவங்க 3.5 mm ஆடியோ ஜாக்கோ இதில் கொடுக்கல. ஸோ பல்கி டிவைஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஃப்ளாக்ஷிப் லைனப் அப்படிங்கிறதுனால 3.5 mm ஆடியோ ஜாக் இங்கே மிஸ்ஸிங். அதோட வந்து மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு வேளை SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா அந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இந்த 2 விஷயங்களும் இதில் இல்லை. மற்றபடி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED பேனலில் வந்து உங்களுக்கு 1080x2400 ரெசல்யூஷனோட HDR10 சப்போர்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அதோட 576 Hz டச் சாம்பிளிங்கோட கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இது 10-bit கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ 10-bit அப்படின்னு சொல்லும்போது பில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸோட வந்து இந்த OLED பேனலோட நீங்கள் பார்க்க போது வந்து டீப் டார்க் வந்து ரொம்பவே டார்க்காக இருக்கும். அதே சமயத்தில் பிரைட்டர் கலர்ஸ் வந்து இன்னும் பஞ்சியாக ஹைலைட் ஆகி காட்டும். ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேசிவ் டிஸ்பிளே சைஸ், அதோட கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால நீங்கள் மூவிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை கேம் விளையாடுறீங்கனாலும் சரி, கிராஃபிக்ஸ், டிஸ்பிளே, கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதனால் IP சர்டிஃபிகேஷனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் IP68, 67 கிடையாது. இது IP52ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் ரெப்பலண்ட் அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் கூட. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G டிவைஸ். ஸோ Qualcomm Snapdragon 870ஓட இவங்க கொடுத்துருக்காங்க. இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். அகைன் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் கோர் வந்து உங்களுக்கு 3.2 GHz வரைக்கும் இருக்குது. GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 650. இந்த ஃபீச்சர்ஸோட இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து MediaTek Dimensity 1200 விட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏன்னா MediaTek Dimensity 1200 உடைய கிளாக் ஸ்பீட் வந்து 3 GHz. பட் Snapdragon 870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வந்து ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 888 விட இது பெட்டர் ஆப்ஷன் தான் நான் சொல்வேன். ஏன்னா Snapdragon 888 வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலுமே வந்து உங்களுக்கு தெர்மல் இஷ்யூஸ், ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லா டிவைசஸ்லையுமே இருந்தது. பட் Snapdragon 870 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட். கேம் விளையாடுறீங்கனாலும் சரி, நார்மல் யூசேஜ்னாலும் சரி, ஆஃபீஸ் பர்பஸ்னாலும் சரி, எல்லாத்தையுமே இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவும் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். இதோட Motorola H20 Pro மேசிவ் டிஸ்பிளே சைஸ் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கேமிங் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ணும். Snapdragon 870ஓட நீங்கள் கம்பைன் பண்ணி விளையாடும் போது ஸோ வந்து ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே சமயத்தில்
இதில் ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. LPDDR5X கூடவே UFS 3.1 அப்படிங்கிறதுனால வந்து மல்டி டாஸ்கிங் எத்தனை கேம்ஸ் ஓப்பன் பண்ணி விளையாடினாலும் சரி, எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து உங்களுக்கு இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம். கூடவே வந்து உங்களுக்கு ஸ்டாக் UI அப்படிங்கிறதுனால வந்து ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ், எந்த அன்னெசரி நோட்டிஃபிகேஷன் கிடையாது, தேவையில்லாத ப்ளோட்வேர் கிடையாது. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், கேமிங், மல்டி டாஸ்கிங், யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் காம்போவில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங் கன்சோல் அண்ட் மல்டிமீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடி ஃபார் மோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெடி ஃபார் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து கேமிங் டிவைஸாக யூஸ் பண்ணும்போது டிவியோட கனெக்ட் பண்ணணும், ஆஸ்ஃபால்ட் விளையாடுறேன், இமீடியட்டாக டிவியோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ரெடி ஃபார் மோடில் வந்து நீங்கள் கேம்ஸ் எல்லாம் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸும் இந்த டிவைஸில் அவைலபிளாக இருக்குது. அதே 5G கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிவீலாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இது 11 5G பேண்ட்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ மோட்டோரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான 5G பேண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து 5G வரும்போது இது கம்பேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதே கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், அதனால் வந்து உங்களுக்கு பெரிஸ்கோப், ஜூம் அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா, மெயின் சென்சார் 108 மெகா பிக்சல், ஃபோக்கல் 1.9 அப்பர்ச்சரோட, கூடவே அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல், ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர், அதோட வந்து 8 மெகா பிக்சலுக்கு பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. 5x ஆப்டிக்கல் ஜூம் வரைக்கும் இதால் கிளிக் பண்ண முடியும். அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 108 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 5x ஆப்டிக்கல் ஜூம், 50x டிஜிட்டல் ஜூம்னு எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பட் ரியல் டைமில் மோட்டோரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து கேமரா ஆப்டிமைசேஷன் வந்து மற்ற பிராண்ட்ஸ் அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறதில்ல. யூஸ்வலாக வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து சாம்சங்காக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், கேமரா ஆப்டிமைசேஷன் ரொம்பவே நல்லா பண்ணுவாங்க. ஸோ மோட்டோரோலா H20 ப்ரோலையும் வந்து கேமரா ஆப்டிமைசேஷன் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரியல் டைமில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேமரா ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருக்குது. அதே பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ OLED பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லும்போது பேட்டரி கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து இது தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணுற டிவைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 1 day டிவைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மோட்டோரோலாவுடைய H20 ப்ரோடைய பேட்டரி ஸ்பெக் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸோட மோட்டோரோலா H20 ப்ரோ இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி யூரோப்பில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து இதோட பேஸ் வேரியண்ட்டே வந்து அப்ராக்சிமேட்டாக 60,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே யூரோப்பை விட இந்தியாவில் கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் மோட்டோரோலாவுடைய H20 ப்ரோடைய ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 35,000 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு இப்போது. ஸோ 35,000 கீழே இந்த டிவைஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ப்ரைஸ் ஓவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மோட்டோரோலாவுடைய H20 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே செக்மெண்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. OLED பேனல், அதுக்கப்புறம் 10-bit கலர் காம்பினேஷன், HDR10+ன்னு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து கேமிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு Snapdragon 870 கூடவே 5G கம்பேட்டபிள் டிவைஸாக அதிகமான 5G பேண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கேமரா ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5x ஆப்டிக்கல் ஜூம், 50x டிஜிட்டல் ஜூம்னு வந்து அதுவுமே ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் வந்து உங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, இதில் SD கார்டு சப்போர்ட் இல்லை. அதோட வந்து சின்ன கை வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே டால் அண்ட் வைட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை வந்து ஸ்லிம் டிவைஸ் வேணும் அப்படிங்கும்போது அந்த விஷயம் மிஸ்ஸிங். அதோட வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆக்சிஜன் OSஓ இல்லை சாம்சங்குடைய One UI இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாக் UI உடைய ஆப்டிமைசேஷன் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்காது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இதில் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோட்டோரோலாவுடைய H20 ப்ரோ இந்த அவுட்லுக் ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஸோ அண்டர் 35,000 அப்படிங்கிறது ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.